ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கியூவில் வந்து செல்ஸ் எடுத்திருந்தோம். ஏன் அந்த செல்லுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பயாஸாக நான் புல்லிஷில் இருக்கேன். எனக்கு வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் ஷார்ட் பண்ணேன். ஸோ ஏன் அந்த ஷார்ட் அப்படின்றத பார்ப்போம். ப்ரைஸ் வந்து நான் எப்பவும் போல் என்னோடய சார்ட்டில் ஆர்டிஹெச்சில் இடிஹெச்சை கம்பைன் பண்ணி இன்றைக்கி எடுத்தேன் ட்ரேடு. ஏன்னா எனக்கு எப்படி டெலிவரி பண்ண போகுதுன்றது ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் நேற்று இன்றைக்கி 8:30 நியூஸ் வேறு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. எப்பவும் போல் நம்ம ஆர்டிஹெச்சோட க்ளோசிங் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங்கு. ஸோ இது வந்து 16ஆம் தேதியோட 9:30யோட ஹைஸு. ஒவ்வொரு ஹைஸும் லோஸும் நமக்கு வந்து முக்கியமான இடம். ஏன்னா அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். பிடிஆர்ஏ மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து ஒவ்வொரு ஸ்விங்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் தான். ஸோ அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ஒரு முக்கியமான இடமா நம்ம கருதுவோம். அந்த கருதியலின் பேரில், இந்த கருத்தின் பேரில் அப்போ வந்து நம்ம ஹைஸில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரைஸு. ஸோ நான் அந்த இடத்துல தான் வந்து ஃபுல் டிபி செட் பண்ணிட்டு வரல வந்தேன். ஸோ அந்த இது ப்ளஸ்ஸு நமக்கு இது அப்புறம் செல் ஆனானா நமக்கு இந்த லோவில் ஃபர்தராக பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ இதோட நான் ஏன் வந்து பையில் இருந்தேன், நான் ஏன் செல் எடுத்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த லோ வந்து ப்ரைஸ் இங்கே எஸ்எம்டி லைட்டாக எடுக்காமல் திருப்பி இருந்தான். ஆனால் இந்த லோலாம் எடுத்து எஸ்எம்டி பண்ணிருந்துச்சு. ஸோ நமக்கு வேறு எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு. ப்ரைஸு ஓவராலாக புல்லிஷில் தான் இருக்குது. ஏன் புல்லிஷ் அப்படின்னா, ஸோ 5 மினிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் இந்த லோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், அங்கே எடுத்திருக்காது, இங்கே எடுத்திருக்காது. இந்த லோஸ்லாம் எடுத்திருக்கோம், இங்கே எடுத்திருக்கோம், இங்கே எடுக்காமல் திருப்பி இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ புல்லிஷாக தான் இருக்குது, ஹெவிலி புல்லிஷாக இருக்குது. ஸோ இதில் நான் ஏன் வந்து செல் எடுத்தேன் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதுக்கு சார்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இடிஹெச்சாக என்ன பண்ணுச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸு 15 மினிட்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம 1 மினிட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றனால 15 மினிட்ஸில் பார்த்துட்டு இருக்கப்போ நான் இங்கே தான் ஃபுல் டிபி செட் பண்ணியிருந்தேன். அதையும் காட்டுறேன். எனக்கு ஹைஸில் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து செல்லாச்சு, இந்த இடத்துலேருந்து செல்லாது. இந்த ஹையில் வந்து ஒரு எஸ்எம்டி பண்ணியிருக்கு. இந்த ஹைஸை இங்கே எடுத்திருக்கு, இங்கே எடுக்கலை. எடுத்த ஹைஸை திரும்ப எடுத்துகிட்டு அங்கேருந்து செல்லாயிட்ருக்கு. ப்ளஸ்ஸு நம்ம H4 பார்க்குறப்ப ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த எஃபிஜிக்குள்ளே வந்துட்டு புல்லிஷாக போயிட்டு இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ நமக்கு ஃபர்தராக வந்து எஃபிஜிக்குள்ளே போயிருக்கு. ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷனு. அந்த கன்சால்டேஷன் தான் லோ டைம் ஃப்ரேம் கன்சால்டேஷன், ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ கிரியேஷன். ஸோ இது ஒரு ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் வச்சு ஆர்டர் பிளாக்காக அடுத்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம செல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இறங்குறப்ப. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த 15 மினிட்ஸ் எஃபிஜிக்குள்ளே இஎஸ் வந்து வரல, என்கியூ வந்து வந்துருந்துச்சு. இந்த இடத்துலேன்னு நல்லா தெரியும், இந்த இடத்துல வந்திருக்கோம், இங்கேயே வந்திருக்கோம், இங்கே வரல. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு நான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக செல் ஆகலாம், செல் ஆகிட்டு க்ளோசிங் ப்ரைஸுக்கு போகலாம். அப்படி இல்லைனா க்ளோசிங் ப்ரைஸில் எவ்வளோ சம் பர்சன்டேஜ் 25%, 75%, 50% வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு இங்கே ஒரு லோவும் இருக்குது, ஒரு ஸ்விங் லோவும் இருக்குது. ஸோ இதில் எஸ்எம்டி பண்ணி திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, 15 மினிட்ஸில் இங்கே போகிறப்ப, இங்கே ப்ரைஸ் போகிறப்பேன்னு 1 மினிட்டில் போயிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ட்ரேட் எடுத்துட்டேன். இந்த கேண்டிலில் எடுத்தேன். எனக்கு அடுத்த கேண்டிலில் போயிட்டு எஸ்எல் அடிச்சிட்டு திருப்பி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ப்ரைஸை திரும்ப இங்கே ஒரு சிஎஸ்டி வச்சோன்னா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு நான் இங்கேயே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. இதோட எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு $400 லாஸு. ஸோ லாஸையும் அதையும் சேர்த்து நம்ம ரெக்கவரி பண்ண ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த லாஸு ப்ளஸ் இந்த ப்ராஃபிட்டை சேர்த்து நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி. சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பிடிஆர்ஏக்குள்ளே ப்ரைஸ் வருது. இங்கே வச்சுக்கிறேன். பிடிஆர்ஏக்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு கீழே க்ளோஸ் வைக்கிது. 1 மினிட்டில் சிஎஸ்டி இங்கே வைக்கிது, இந்த இடத்துல வைக்கிது. வச்ச ப்ரைஸு அப்படியே சேர்ந்து செல் ஆகிருக்கணும், ஆனால் செல் ஆகலை. செல் ஆகாமல் என்ன பண்ணுச்சுன்னா திருப்பி போயிட்டு இந்த பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நல்லா பார்த்தீங்கன்னா 9:29க்கு தான் அடித்தேன். இந்த கேண்டில் சிஎஸ்டி வச்சதுக்கப்புறம் 9:29 தான் அடித்தேன். அடிச்சுட்டு இந்த ஐஸில் தான் எஸ்எல் செட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த கேண்டில் போய் அடிச்சிருக்கோம். ஸோ எஸ்எல் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அடிச்சுட்டு அப்பையும் ப்ரைஸ் வந்து அந்த 15 மினிட்ஸ் எஃபிஜிக்குள்ளே வரலை. ஸோ வராமல் இந்த பிடிஆர்ஏ ஹைஸ்
எஃப்இஜிக்குள்ளே வராமல் தான் இருந்துச்சு. வராமல் திருப்பி இங்கே ஒரு சிஎஸ்டி வச்ச உடனே நான் எடுத்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே இந்த கேண்டில் என்ட்ரி போயிட்டு அந்த ப்ரீவியஸ் செஷனோட ஹைஸில் தான் வச்சேன். இது இடிஹெச்சாக பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியாது. ஆனால் ஆர்டிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செஷனோட ஹையாக இருக்கும். அந்த ஹையில் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஹையில் தான் வச்சுருந்தேன் டிபி. பார்த்தா தெரியும். ஸோ வரப்போ எனக்கு ப்ரைஸ் இங்கே வரப்போ ஒரு 5 வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அடுத்த வந்து ஃபர்தராக செல் ஆகட்டும்னு சொல்லி இப்படி விட்டுட்டோம். ஒரு செகண்ட். இந்த கேண்டிலில் ஒரு 5 கழட்டி விட்டுட்டு இங்கேருந்து திருப்பணும். ஏன் இந்த இடத்துல 5 எடுத்தேன் அப்படின்னா இஎஸ் வந்து கேப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 75% ஃபில் பண்ணிட்டான். ஸோ எப்போனாலும் ப்ரைஸ் வந்து திருப்பலாம். அப்படி திருப்புறப்போ நம்ம வர ப்ராஃபிட்டை வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல ஒரு 5 எடுத்துகிட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் இதையும் கட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் செல் எடுத்தது. ஓஜியாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இந்த கேண்டில் திரும்பி வந்துட்டு திருப்பி இந்த இதிலே சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இங்கேயே ஒரு 5 கழட்டி விட்டேன். இந்த 5 வந்து ஏன் இந்த இடத்துல கழட்டி விட்டேன்னா கசகசன்னு இருக்கும். அதனால தான் 15 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா இடிஹெச்சில் இங்கே ஒரு இன்வெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்டும் ப்ரைஸை திருப்பலாம் அப்படின்றனால இந்த லோவில் நான் அந்த 5 கழட்டி விட்டுருப்பேன். இந்த இது உள்ளே வந்தோன்னே இங்கே கழட்டிட்டு அடுத்தது திருப்பியாச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த இதை கழட்டினதுக்கான ரீசனு. இங்கே இந்த இது கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே நான் கொண்டு வந்துட்டு இங்கே வச்சிட்டேன். அப்படியே செட் பண்ணி விட்டுட்டேன். அது இது பண்ணிக்கிட்டோன்னு 5 மினிட்டா 15 மினிட்டா ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லோ நினைக்கிறேன். இந்த லோவா இந்த லோ தான் இந்த லோன்னு தான் நினைக்கிறேன். இல்லையே, இங்கே தான் கட்டாயிருக்கு. சரி, ஓகே. இதுதான் இன்றைக்கான ட்ரேடு எக்ஸிக்யூஷன்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் பை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். இப்போ ஆர்டிஹெச்சாக சொல்கிறேன். இப்போ வந்து இடிஹெச் முடிஞ்சு, இடிஹெச்சோட இது முடிஞ்சு. இப்போ ஆர்டிஹெச்சுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணவே இல்லை. ஓப்பன் ஆகிட்டு ஒரு இங்கே ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு 50% வரைக்கும் வந்திருக்கு. இல்லைனா 25% வந்திருக்கு. ஆனால் இஎஸ் வந்து மேக்ஸிமம் இந்த கேப்புக்குள்ளேயே ஓப்பன் ஆகிட்டு இதோட இது வரைக்கும் வந்துட்டான். ப்ளஸ்ஸு இந்த இடிஹெச்சில் இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்கும் 5 மினிட்டாக பார்த்தீங்கன்னா. இந்த லோவை இங்கே இடிஹெச்சில் எடுத்திருக்கோம், இங்கே எடுத்திருக்காது. இங்கே இஎஸ் எடுத்திருக்கோம், இங்கே எடுத்திருக்காது. எடுக்காமல் 1 மினிட்லேயே ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ஒரு திருப்பிச்சு. திருப்பிட்டு இது மேலே போயிட்டு திருப்பி உள்ளே வந்தப்போ இங்கே அடிச்சிருக்கலாம். ஏன் இங்கே அடிக்கலாம் அப்படின்னா பெருசு வச்சுக்கிறேன் 3 மினிட்டு. ஸோ 3 மினிட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ பெரிய கேண்டிலாக புல்லிஷாக வச்சுட்டு பெரிய சிஎஸ்டி வச்சுட்டு திருப்பி வந்து அந்த இன்வெஸ்ட்குள்ள ப்ரைஸ் வந்து வரல. இங்கே வந்து வரல, இங்கே வந்து வந்திருக்கோம். இந்த இன்வெஸ்ட்க்கு வந்து வந்திருக்கோம். வந்துட்டு ப்ளஸ் இந்த லோவை எடுத்திருக்கோம், கேண்டிலோட லோவை எடுத்திருக்கோம். எடுத்த உடனே 1 மினிட்டில் போயிட்டு நீங்கள் மார்க் பண்ணிடவா. இந்த இன்வெஸ்ட்க்கு வரலை, அந்த இன்வெஸ்ட்க்கு அது வந்திருக்கும். இது வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். வந்துட்டு லோவை எடுத்துகிட்டு சிஎஸ்டி வைக்கிது. வச்ச உடனே நீங்கள் இந்த கேண்டில் சிஎஸ்டி க்ளோஸ் ஆனோடனே இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி போயிட்டு நீங்கள் 1:2னா 1:2, இல்லை நீங்கள் இடிஹெச்சுக்கு வைக்கிறீங்கன்னா இந்த ஐஸில் டிபி வச்சுட்டு செட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ப்ரைஸ் நீட்டாக இங்கே எடுத்துகிட்டு நேராக அந்த ஐஸ்க்கு போய் டிபி உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ சிஎஸ்டின்றது வந்து ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் கேண்டில் தான் நமக்கு. அதாவது இந்த ஐஸை இங்கே எடுத்துடுச்சுனாலே இது இன்சைடு கேண்டிலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சோடனே நீங்கள் என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சோடனே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன் இந்த கன்சிக்யூட்டிவ் கேண்டில் எடுக்க வேணாம் அப்படின்னா, இந்த கன்சிக்யூட்டிவ் கேண்டில் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அதை விட ஹையர் டைம் ஃப்ரேமாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 கேண்டில் இருக்குன்னா நீங்கள் 5 மினிட்டில் சிஎஸ்டி கணக்குக்கு உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 5 மினிட்டில் சிஎஸ்டி ஆகுது அப்படின்னா திரும்பி உள்ளே வரப்போ ஆர்டர் பிளாக் வருது, இல்லை வேறு ஏதாவது பிடிஆர்ஏக்குள்ளே வரதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல்ஐ ஹைஸில் வச்சுட்டு 1:2க்கு நீங்கள் வெளில வர மாதிரி இருக்கும். நீங்கள் சிங்கிள் கேண்டிலாக வந்து சிஎஸ்டி பார்க்குறதே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் இதை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த 5 மினிட்னா இங்கே எடுத்துகிட்டு இந்த ஐஸில் தப்பாக போட்டிருக்கேன், செல் அடிக்கணும்.
ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாப்புல இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் கேண்டில் வைக்கலாமா அப்படின்னு. அது ஒருத்தவங்கள தான் பொறுத்து. ஸோ நான் எடுக்கிறதா இருந்தால் இந்த லோவில் வச்சுருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து அந்த லோவை எடுத்துகிட்டு திருப்பறப்ப நீங்கள் திருப்பி இருக்கணும். நான் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வச்சுட்டு வெளில வந்திருப்பேன். ஸோ இதை நீங்கள் கன்சிக்யூட்டிவாக பார்க்குறீங்கன்னா 1 மினிட்ல நீங்கள் இந்த இடத்துல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி அடிச்சிருந்தீங்க, சிஎஸ்டி மார்க் பண்ணியிருந்தீங்க, இது தப்பு. நான் சிஎஸ்டி பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், அது வந்து ஹை சைடு எடுத்துருக்கணும், ஒரு ஸ்வீப் நடந்திருக்கணும். நடந்த கேண்டிலில் தான் வந்து நான் சிஎஸ்டியாக கன்சிடர் பண்ணுவேன். இதுக்கு சிஎஸ்டியாக கன்சிடர் பண்ணுறது இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணுவேன். இதுக்கு சிஎஸ்டியாக கன்சிடர் பண்ணுறது இந்த கேண்டில்லாம் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சிஎஸ்டி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலே பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதுக்கடுத்த பிடிஎஸ்ல இன்வெர்ஸில் நீங்கள் எடுக்கலாம், இந்த இன்வெர்ஸில் நீங்கள் எடுக்கணும்னு எடுக்கலாம். இல்லை அடுத்தடுத்த பிடிஎஸ்ல நீங்கள் எடுக்கலாம். இல்லை எஃப்யூஜிக்கில் வந்தோன்னே எஃப்யூஜிக்கில் எடுக்கணும் எடுக்கலாம். இல்லை இந்த பிரேக்கர் பிளாக் வந்துருக்குன்னா இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து என்ட்ரி எடுக்கணும்னு எடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரி எடுத்து பழகுங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது பிரேக்கர் பிளாக் தான். ஒரு ஸ்விங் பாயிண்ட்டு, அந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு மேலே போகுது, திரும்பி வருது இந்த பிரேக்கர் பிளாக். இந்த பிரேக்கர் பிளாக்கில் நீங்கள் என்ட்ரி ஆனிட்டு சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லோவில் எஸ்எல் வைக்கலாம். இல்லை பிரேக்கர் பிளாக்கை டேப் பண்ணோன்னே என்ட்ரி அடிச்சுட்டு இந்த லோவில் நீங்கள் எஸ்எல் வைக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு திரும்பாதான் தெரியாது. ஸோ சிஎஸ்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லோவில் எஸ்எல் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரி பார்க்குறதுக்கான இது. நீங்கள் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு இந்த இதில் எஸ்எல் வைக்கிறேன்றது வந்து எனக்கு வேலிடாக தெரியலை. ஸோ நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்கன்றது தெரில, எங்கே இது பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ நான் பார்க்குறது ஃபஸ்ட் கேண்டிலில் மட்டும் தான் பார்ப்பேன். அப்படியே இது இன்சைடு கேண்டில் இருந்தாலும் அந்த இன்சைடு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைனா 3 மினிட்ல சிஎஸ்டி வைக்கதான்னு பார்ப்பேன். 3 மினிட் சிஎஸ்டினா 3 மினிட்ல இங்கேயே எடுத்துகிட்டு இந்த லோவில் டீ பெஸ்ட்டு வெளில வந்துடுவேன். ஸோ அதுவும் வேலிடேஷன் தான். இல்லை 3 மினிட் இங்கே ஓபி டேப் பண்ண விட்டு ஓபிலே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஐஸில் எஸ்எல் வச்சுட்டு இந்த லோவில் டீ பெஸ்ட் வந்துருக்கலாம். ஸோ இது 1:3 இது ஒரு வேலிடான ட்ரேடு தான். ஸோ ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து செல்லு, இது பைக்கான ட்ரேடு. இங்கே வந்து ஒரு பைக்கான ட்ரேடை நான் வந்து சார்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ 1 மினிட்டாக போனீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா 15 மினிட்ஸ் எஃப்இஜிக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். ப்ளஸ் இந்த பிரேக்கருக்குள்ளே வந்துட்டு திருப்பின உடனே 1 மினிட்ல போயிட்டு சிஎஸ்டி வச்சோடனே என்ட்ரி, இங்கே என்ட்ரி, இந்த ஹைஸில் டிபி. ஸோ இதுதான் வந்து மூணாவது ட்ரேடுக்கான இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. நான் இந்த ஒரு ட்ரேடு மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கு மேலே எங்களால் எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. $1200 மேலே பண்ணக்கூடாதுன்றது. ஸோ அதுதான் இன்றைக்கான ட்ரேடு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு மைக் வந்திருக்கு, அதனால் வாய்ஸை நான் ரொம்ப நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இந்த ட்ரேடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மெம்பர்ஸ் கிளப்பில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.